स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. மலர்க்கொத்தில் சிறந்த மலர் என்ற தலைப்பில் இனி வரும் வாரங்களில் ஸ்ரீ சாரதா மடத்தின் பிரசிடென்ட் மாதாஜிகளை பற்றி விரிவாக சிந்தனை செய்வோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சாரதா மடம் உருவாவதற்கு என்ன காரணம், எப்படி உருவானது, எப்பொழுது உருவானது என்பதை முதல்ல பார்த்துட்டு பிறகு பாரதி பிராணா மாதாஜியோட லைஃப்பை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்திய நாடு பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்தது. நம்ம இந்திய நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டத்திலையும் வறுமையிலும் பின்தங்கிய நிலையிலும் இருந்ததை பார்த்து துடித்தார் துறவி வேந்தரான சுவாமி விவேகானந்தர். சுவாமிஜி தம் தாய்நாட்டிற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார். சுவாமிஜி சிக்காகோவில் இந்து மத பிரச்சாரம் செய்வதற்காக போனார். அங்கே போய் இந்து மதத்தை நல்லா பிரச்சாரம் பண்ணார். அப்போது அந்த நாட்டில் இருக்கிற பொருளாதார முன்னேற்றத்தையும் கண்டுபிடிப்பையும் பார்த்து வியந்து போனார். வெறும் பொருளாதார முன்னேற்றத்தினால மட்டும் ஒரு நாடு முன்னேற முடியாது. ஆன்மீகங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு முன்னேற முடியும். நம் பாரத நாட்டிற்கு விஞ்ஞான தொழில்நுட்ப கல்வி ரொம்பவும் தேவை இருக்குது. அப்போது நம்ம பாரத நாட்டில் இருக்கிற ஆன்மீக ஞானத்தை மேலை நாட்டுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இந்த உலகிற்கு உண்மையான நன்மை சேரும் அப்படின்னு சுவாமிஜி உறுதியாகவே நம்பினார். பிறகு சமுதாயத்திலேயே ஒரு பாதி அங்கமாக இருக்கிறது பெண்கள் தான். அப்போது அந்த பெண்களின் முன்னேற்றம், பாமர மக்களின் முன்னேற்றமும் ரொம்ப தேவையாக இருக்குது. இதை சாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சுவாமிஜி நினச்சி எல்லாருக்கும் ஒரு கல்வி வழங்கணும், அதுக்கு ஒரு கல்வி திட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி நினைச்சார். ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆர்டரில் துறவற வாழ்க்கையின் லட்சியமே துறவும் தொண்டும் தான். ஒன்று சுயமுக்தி, ரெண்டாவது உலக நன்மைக்காக பாடுபடுதல், அதாவது ஆத்மனோ மோக்ஷாத்தம் ஜெகத்கிதாயச்ச. அந்த லட்சியத்தின்படி பெண்களும் சந்நியாசினிகளாய் சுதந்திரமான ஆன்மீக வாழ்க்கை வாழணும். பெண்களின் மேம்பாட்டிற்காக தன் வாழ்வையே அர்ப்பணிக்க பெண்களுக்குன்னு ஒரு மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சுவாமிஜி நினச்சாரு. அதை பற்றி நிறைய சுவாமிஜி அவருடைய கடிதங்கள்லையும் அவருடைய ஸ்பீச்லேயும் நம்ம நிறையவே பார்க்கலாம். 1896 லண்டன் மாநகரில் ஒரு சின்ன மகளிர் மன்றத்தில் சுவாமிஜி பேசினார். அது ஒரு இடி முழங்கின மாதிரி இருந்ததாம். அதாவது யாரால நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு எங்களுக்கு இறைவனே ஒரே உறுதுணை என்று தலை நிமிர்ந்து நெஞ்சம் நடுங்காமல் கூற முடியுமோ, அப்படிப்பட்ட நெஞ்சுறுதி படைத்த 20 ஆண்களும் 20 பெண்களும் இன்றைய உலகத்திற்கு தேவை என்று முழங்கி பேசினாரா. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த அயர்லாந்தை சேர்ந்த மிஸ் மார்கரெட் நோபல் சுவாமிஜி கூறிய வார்த்தைகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தையே அப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த லட்சியத்தின்படி வாழணும் அப்படின்னு நினச்சி எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் நிசப்தமாக அவர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க இந்தியாவுக்கே வந்தாங்க. சுவாமிஜி எதிர்பார்த்தது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் போராடும் மனோபலமும் உற்சாகமும் நிறைந்த பெண் சிங்கத்தை தான். அதே மாதிரி சகோதரி நிவேதிதை இருந்தாங்க. அப்புறம் கல்கத்தாவிலே சுதந்திர போராட்ட வீரராக இருந்த தேவவிரத போஸ், அவருடைய சகோதரி சுதிரா போஸ். இவங்க நிறைய சத்வகுணம், தவம், புனிதம் நிறைந்தவங்களாக இருந்தாங்க. இவங்களும் சகோதரி நிவேதிதை கூட பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபடும் பணியில் இவங்க ஒத்துழைக்க முன்வந்தாங்க. சுவாமிஜி தூய அன்னை சாரதா தேவியின் முன்னிலை வைத்து 1898 நவம்பர் 12 வேலூர் மடத்தில் குரு மகாராஜருடைய புனித அஸ்தியை ஸ்தாபித்தார். அடுத்த நாளே நவம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை காளி பூஜை அன்னைக்கு 16 போஸ்பாராங்கிற தெருவில் இருக்கிற வீட்டில் ஒரு பெண்கள் பள்ளியை தூய அன்னை சாரதா தேவியால் சுவாமிஜி ஆரம்பித்தாங்க. அப்போது சுவாமிஜி கூட சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி சாரதானந்தர், கோலாப்மா, யோகின்மா, நிவேதிதை எல்லாரும் இருந்தாங்க. அன்னை அந்த ஸ்கூலில் ஆசீர்வதித்து சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் படித்து செல்லும் மாணவிகள் லட்சிய பெண்களாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க.
இந்த ஸ்கூலில் படித்து வளர்ந்தவங்க தான் நம்ம பாரதி பிராணா மாதாஜி. இப்படி ஸ்ரீ சாரதா மடம் ஆரம்பிப்பதற்கு நிவேதிதா ஸ்கூல் ஒரு விதையானது. 1952 நடந்த துறவியர் மாநாட்டில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் பிறந்த நூற்றாண்டில் பெண்களுக்காக மடம் ஆரம்பிக்க முடிவானது. அப்புறம் 1953 டிசம்பர் 12 அப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்தவங்க சுவாமி சங்கரானந்தர். அவர் வேலூர் மடத்தின் பழைய கோயிலில் வச்சு அன்னையின் பிறந்த நாள் அன்னைக்கு 7 பெண்களுக்கு பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்தாங்க. 1954 ஜூலை மாதம் 10 சரளா தேவியோட பொறுப்பில் எண்டாளி அப்படிங்கிற இடத்துல அந்த பிரம்மச்சாரிணிகள் எல்லாரும் சேர்ந்து துறவு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. சிஸ்டர் நிவேதிதா கிட்ட ஒரு தடவை சுவாமிஜி சொன்னார், அந்த கங்கை கரையை காட்டிட்டு இந்த இடத்துல தான் ஸ்ரீ சாரதா மடம் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அதே இடத்துல 1954 டிசம்பர் 2 தக்ஷேஸ்வரத்தில் பவதாரணி காளி கோயில் கிட்ட ஸ்ரீ சாரதா மடம் முறையாக தொடங்கப்பட்டது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வேலூர் மடத்திலிருந்து மூத்த துறவியர், பக்தர்கள் என பல பேர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. 1959 வரை ஸ்ரீ சாரதா மடம் வேலூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் ஒரு கிளையாகவே இருந்தது. 1959 ஜனவரி மாதம் 1 அன்னையோட பிறந்த நாளாக இருந்தது. அன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் 7வது தலைவராக இருந்த சுவாமி சங்கரானந்தர் வேலூர் மடத்து பழைய கோயிலில் விரஜா ஹோமம் நடத்தி 8 பேருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்தாங்க. அவங்களுடைய பெயர் பிரவராஜிகா பாரதி பிராணா மாதாஜி, மோக்ஷ பிராணா மாதாஜி, முக்தி பிராணா மாதாஜி, தயா பிராணா மாதாஜி, வித்யா பிராணா மாதாஜி, பக்தி பிராணா மாதாஜி, ஸ்ரத்தா பிராணா மாதாஜி, மேதா பிராணா மாதாஜி அப்படின்னு இந்த பெயர்லாம் கொடுக்கப்பட்டது. அதில் பிரவராஜிகா அப்படின்னா பூர்ண தியாகம் அப்படின்னு அர்த்தம். பிராணானா இஷ்டம், அதாவது இஷ்ட தெய்வத்துடன் ஒன்றாக கலந்து விடுதல் அப்படிங்கிறத அர்த்தம். இப்படி சந்நியாச தீட்சை கொடுக்கப்பட்டது. அதே வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் வேலூர் மடம் 8 சந்நியாசினிகளையும் ஸ்ரீ சாரதா மடத்தின் நிர்வாகிகளாக்கி பெண்கள் மடத்தின் பொறுப்பை முழுசாக ஒப்படைத்தாங்க. பிரவராஜிகா பாரதி பிராணா மாதாஜி சாரதா மடத்தின் முதல் தலைவியாகவும், பிரவராஜிகா முக்தி பிராணா மாதாஜி பொது காரியதரிசியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த வருஷத்தில் தான் பூஜனிய பாரதி பிராணா மாதாஜி ஸ்ரீ துர்கா பூஜை டைமில் 8 பிரம்மச்சாரிணிகளுக்கு சந்நியாச தீட்சையும் பல பக்தர்களுக்கு மந்திர தீட்சையும் கொடுத்தாங்க. இப்படி ஒரு பெண்களுடைய வரலாற்றிலேயே ஒரு புதிய சகாப்தம் துவங்கப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் லட்சியங்களும் ஸ்ரீ சாரதா மடத்தின் லட்சியங்களும் ஒன்று தான். ஆனால் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மடத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு சன்னியாசினிகளின் கையில் முழுசாவே ஒப்படைக்கப்பட்டது. இப்படி ஸ்ரீ சாரதா மடம் பெண்களுக்காக பெண்களாலேயே சுதந்திரமாக செயல்படுத்தும் ஒரு ஆன்மீக ஸ்தாபனமாகியது 1959. 1960 மே மாதம் ஸ்ரீ சாரதா மடம் பொதுமக்களின் மேன்மைக்காக பாடுபட ஸ்ரீ சாரதா மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது ஸ்ரீ சாரதா மடம் மற்றும் மிஷன் இந்தியாவில் நியர்லி 40 சென்டர், ஆஸ்திரேலியாவில் 1, ஸ்ரீலங்காவில் 2 செயல்பட்டு வருகிறது. இப்படி ஸ்ரீ சாரதா மடமும் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா மிஷனும் சுய முக்திக்காகவும் மனிதகுல மேம்பாட்டிற்காகவும் ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்கிதாயச்ச இந்த ஒரே லட்சியத்தோடு சேவை செய்து வருகின்றன. நிரஞ்சனம் நித்யமனந்தரூபம் பக்தானுகம்பாத்ருதவிக்ரஹம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் த்வம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாம. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.